You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் கண்மணி போல காத்து தொடர்ச்சியா இவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல. சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர், தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறவர். இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எபிசோடுகளிலே ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் துல்லியமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். போன எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது யோவான் ஸ்நானனை குறித்தும், இயேசு ஞானஸ்தானம் எடுத்தது குறித்தும், பரலோகம் திறக்கப்பட்டு அங்கிருந்து பிதா ஆனவர் பேசினதை குறித்தும் வேதத்துல ரொம்ப துல்லியமா சொன்னதெல்லாம் போன எபிசோடு வரைக்கும் பார்த்திருக்கிறீங்க. இந்த எபிசோட்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் ஒவ்வொரு எபிசோடா கவனிக்கும் போது இதனுடைய சரித்திரங்கள், இதுல மேல்புறமான காரியங்கள், இதுல எழுதின விதங்கள், எந்த மொழியில எழுதப்பட்டது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு துல்லியமாய் முதல் பகுதியிலிருந்து முதல் எபிசோட்ல இருந்து போடப்பட்டிருக்கிறது. ஆனா அதன் தொடர்ச்சி தான் இந்த எபிசோடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய மனிதர்கள் நம்மோடு கூட வந்து பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு நம்மோடு கூட வேத வசனத்தை ரொம்ப அழகாய் விளக்கி பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிறது, உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட பேச போகிறார்கள். இந்த நாள் நம்ம தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த காரியங்கள் போக போகுது. ஏன்னா சாத்தான் ஆண்டவரை சோதிக்கிறார். அந்த விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய காரியத்தை, ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நிறைய வேத வசனத்தின் காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம மத்தியில முதலாவது இன்றைக்கு ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் கூறப்பட்டதான சம்பவங்கள் எல்லாம் விசேஷமான ஒன்றுதான். இதுல குறிப்பா இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தை 2 பகுதியாக பிரிப்பார்கள். அதிலே ஒன்று இயேசு கிறிஸ்துவின் உபவாசமும் சோதனையும் என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த முதற் பகுதி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரைக்கும் இதில் உள்ள விஷயங்களை பார்க்க முடியும். இந்த 11 வசனத்தை 3 பகுதியாக பிரிப்பார்கள். 3 பகுதியாக பிரிக்கப்படும். ஒன்று, 3 விதமான சோதனைகளை குறித்து இந்த 11 வசனத்தில் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4 வரைக்கும் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் ஏற்பட்ட அல்லது உடல் ரீதியான சோதனை. 2வது பகுதி 4ஆம் அதிகாரத்தின் 5 முதல் 7 வரைக்கும் உள்ளதான வசனங்களை படித்து பார்க்கும்போது உயர்வை குறித்ததான, மேலான உயர்வான காரியத்தை குறித்ததான ஒரு சோதனையை இதில் பார்க்க முடியும். 3வது 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் முதல் 11 வசனம் வரைக்கும் உலகத்தின் மேன்மை, உயர்வான அல்லது உலகத்தின் மகிமை, மேன்மையான காரியத்தை குறித்து அல்லது ஆளுகையை குறித்ததான விஷயங்களை இந்த 3 பகுதியில் பார்க்க முடியும். குறிப்பா முதல் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வனாந்தரத்தின் அனுபவம் புதிது அல்ல. அதிகமாக அவர் வனாந்தரத்தில் போய் ஜெபத்திற்கென்று பல முறை தனியாகவும் சீஷர்களோடும் சேர்ந்து வனாந்தரத்தின் அனுபவம், குறிப்பாக அங்கிருந்து பரலோக பிதாவோடு கூட அவர் ஐக்கியப்பட்ட விஷயங்களை இந்த வனாந்தரத்தின் அனுபவத்தில் பார்க்க முடியும்.
ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொன்னால், ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்தின் கடைசி அந்த 2 வசனங்களை பார்க்கிறோமே. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அல்லது நீதியை நிறைவேற்றினார் என்று. அப்படி நிறைவேற்றும் போது புறா வடிவிலே ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆவியானவருடைய பலன் ஏற்கனவே பல முறை போதித்திருக்கிறோம். வேதத்தில் தெய்வீகத்தை குறித்து 3 விதங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. என சத்தியத்தை நாம் மறைக்க முடியாது. 3 தெய்வங்கள் இல்லை, ஒரே ஒரு தெய்வம்தான். 3 ஆழ்தத்துவத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் வெளிப்படுவதை பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல ஆவியானுடைய பலன் இவருக்குள்ளே வந்த பிறகு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஏன்? அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனை. ஆண்டவருக்கு சோதனை அவசியமில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு சோதனை இல்லை. அவர் 100க்கு 100 தேவன்தான். ஆனால் அதே வேளையில் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் மனிதனாக, 100க்கு 100 மனிதனாக, தேவாதி தேவன் மனிதனாய் வந்தார். அவர் வருவதற்கு காரணம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் குறிப்பிட்டபடி ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப நிலையிலேயே ஆண்டவர் முதல் ஆதாம் சோதிக்கப்பட்ட சம்பவங்களை ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அப்போ அங்க அப்படிப்பட்ட அந்த சோதனை அது நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இப்பொழுது சோதனைக்குள் 2ஆம் ஆதாம், முதல் ஆதாம் சோதனை வந்தது. அந்த சோதனையில் அவன் தோற்று போனான். ஆனால் அடுத்து அதை நிறைவேற்றும்படியாய் அல்லது தோல்வி கண்ட இடத்தில் மீண்டும் வெற்றி பெறுவதற்காக 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு இந்த உலகத்திற்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதை குறித்து அந்த 3 சோதனைக்குள் வரும்போது அந்த ஆதியாகமத்தில் ஏற்பட்ட சோதனையை விளக்கி நானும் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளும் சொல்லுவார்கள். அப்போ ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்னா, இப்ப இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்னா, மனிதனாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவருடைய நடத்துதல் தேவை, ஆவியானவருடைய பலன் தேவை. உலகத்தில் பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஆவியானவரை குறித்து தர்க்கம் பண்ணுவார்கள். எங்களுக்கு ஆவியானவர் தேவையில்லை என்றெல்லாம் பல விதங்களில் தர்க்கமான வார்த்தைகளை சொல்லுவது. இப்ப நம்மை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய நடத்துதலை புரிந்திருக்கிறோம், ஆவியானவருடைய பலனை பெற்று இருக்கிறோம், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம், ஆவியானவர் கொடுக்கிற சத்தத்தை கேட்டு இருக்கிறோம். அவர் கொடுக்கிற பலத்தை வைத்து ஊழியத்தின் பாதையில் உபயோகப்படுத்தப்படும் போது நன்றாக அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியும். எங்களையும் வேதாகமத்திலும் அநேக ஊழியர்களை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அப்ப இயேசுவானவர் மாமிசத்தில் வந்ததினால் அவருக்கு தெய்வீக பலன் தேவனாய் இருந்தாலும் மாம்சத்தில் இருந்ததினால் அவருக்கு பலன் தேவைப்பட்டது. அந்த பலன் இதற்கு முன்னாடியே அவருக்கு கிடைத்து விட்டது. 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒவ்வொரு காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வேதம் ஒழுங்குமுறை, தெய்வீகத்தில் ஒழுங்குகளை பார்க்க முடியும். சரி, ஏன் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்றால், முதல் வசனத்தின் ஒரு பகுதி, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அப்ப எந்த வயதில் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கும்போது 30 வயதில் அவர் சோதிக்கப்பட்டார். லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது பாருங்க, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நேரடி யுத்தம் நடக்கிறது. ஒரு யுத்தம், சோதனை என்ற வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டாலும் அங்கே ஒரு நேரடி யுத்தம் கடந்து வருகிறது. அப்ப இந்த யுத்தம் என்ன, அவர் ஸ்திரீயின் வித்தாக வந்ததினால் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது. அவரை குறித்து இப்படிப்பட்ட, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் குதிகாலை நசுக்குவார், நீ
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்ற அந்த வார்த்தையின்படியே இப்பொழுது முதல் யுத்தம் இங்கே நடைபெற இருக்கிறது. அப்படி போகும்போது அப்பதான் இதுக்கு முன்னாடி தான் அந்த சற்று முன் தான் அந்த ஆவியானுடைய பலன் இவருக்குள் கடந்து வந்தது. அப்புறம் 40 நாள் உபவாசம் என்று அடுத்துள்ள கீழே வசனங்களிலே பார்க்கிறோம். அப்ப என்ன, இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு பிசாசானவன் வரும்போது ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டதை போல நமக்கும் இந்த உலகத்தில் சோதனை இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனங்களில் பார்க்கும்போது அவனுடைய வேலையே ஆரம்ப நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அன்று ஆண்டவரை சோதித்தவன் இன்றும் பலவிதமான சோதனைக்குள்ளே போக வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால் எந்த விதத்தில் சோதனை வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து விழிப்பாயிருந்து எந்த கோணத்தில் சத்துரு வந்தாலும் அவனை மேற்கொள்ளுவதற்கு ஆயத்தமான வழிகள் உண்டு, வசனங்களும் உண்டு. அவைகளை அறிந்து உணர்ந்து தோற்று எப்படி இயேசு கிறிஸ்து தோல்வி காணவில்லை, அவர் ஜெயம் பெற்றார். நாமும் கூட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதினால் தோல்வியை மேற்கொள்ள நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன சோதனை வந்தாலும் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க, சோதனைக்காரன் எந்த விதத்தில் வந்தாலும் மேற்கொள்ள ஆவியானுடைய பலன் நமக்கு இருக்கிறது. அந்த ஆவியானுடைய பலத்தை பெற்று முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. இந்த வசனத்துல இந்த 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, இயேசு ஆவியானவர்னால வனாந்தரத்துக்கு சோதிக்க முடியாது, பிசாசினால் சோதிக்க முடியாது கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு இருக்கு. 2ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது அதுக்கப்புறமா தான் அவர் 40 நாள் உபவாசம் பண்றாரு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொரு படியா வாசிக்கும் போது நம்ம சாதாரணமா வாசிப்பதுக்கும் தியானிப்பதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை குறித்து இன்னும் நம்ம மத்தியில கூடுதலாக ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷ புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அநேக காரியங்களை குறித்து நாம் தேவ ஊழியர்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். எல்லாம் துதி கன மகிமை தேவனுக்கு உரியது. இந்த நாளிலே விசேஷமாக மத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்னாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்று சொன்னால் நாம் எப்பொழுதோ வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் அப்பொழுது அப்பொழுது என்று அநேக வார்த்தைகள் வரும். உடனே அப்பொழுது என்ற வார்த்தை வரும் பொழுது நாம் ஒரு கேள்வி போடணும், எப்பொழுது? அப்பொழுது நமக்கு தெளிவான ஒரு விடை, ஆன்சர் கிடைக்கிறதை, பதில் கிடைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் கொண்டு போக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அவனுக்கு 14 வாசிக்கிறேன், யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படியெல்லாம் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானத்தை பெற்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அடுத்த வசனம் சொல்றது, அன்றையும் வானத்தில் இருந்து, நல்லா கவனிக்கணுங்க, ஞானஸ்தானத்தை பெற்று தண்ணீரிலிருந்து அவர் கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. அப்பொழுது அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுகிறது. அந்த சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி சொல்கிற ஒரு சத்தமாக இருக்கிறது.
அவர் யார் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற சத்தமாக இருக்கிறது. அவர் யார் என்பதை குறித்து, அவர் இரட்சகர் என்பதை குறித்தும், உலக மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக பரலோகத்தில் அவர் வார்த்தையின் நாமத்தில் இருந்த அவர் இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தவர் என்பதை குறித்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவரே முன்பாக சாட்சி உரைக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் பூமிக்கு சொல்கிற காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்றார். இதை இந்த இடத்துல இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் நேசகுமாரன் என்றும் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்றும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவரை பூமிக்கு வெளிப்படுத்தும் பொழுது சோதனைக்காரனாகிய பிசாசு, பாருங்க, எப்பொழுதுமே இந்த பிசாசு என்பவன் யார் என்று முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற பிரகாரமாக மரித்தவர்கள் பேயாக, பிசாசாக, சாத்தானாக வருகிறார்களா? வேதத்திலே மரித்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் பேயாக, பிசாசாக, சாத்தானாக வருவதற்கு ஏதுவான எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி என்றால் இந்த பிசாஸ் என்பவன் யார்? இவனுக்கு வேதத்திலே இவனுக்கு என்னென்ன பேர்சிலே அழைக்கப்படுகிறது? இவனுடைய தன்மை என்ன? இவனுடைய திட்டம் என்ன? இவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதமாகப்பட்டது 3 பிரதானமான 3 தூதர்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதல் தூதன் கேப்ரியேல் என்ற ஒரு தூதன். இவனுடைய வேலை தேவ சமூகத்தில் இருந்து பூமிக்கு, மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்து அறிவிக்கிற வேலை. இவனுடைய தலைமையின் கீழ் பல கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். இவனுடைய வேலையெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிற வேலை செய்கிறவன் இந்த கேப்ரியேல் என்ற தூதன். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பரலோகத்தில் இருந்து ஒரு நற்செய்தி கொண்டு வந்து எந்த தூதன் என்றால் அது கேப்ரியேல் என்ற தூதன். இரண்டாவதாக பார்க்கிறோம் மிகாவேல் என்ற ஒரு தூதன். இவனுடைய வேலை என்ன என்று சொன்னால் யுத்தம் செய்வது. அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், கடைசி காலத்தில் நடக்க போகிற யுத்தங்களா இருக்கட்டும், எந்த தூதன் வருவான் என்று வேதம் தெளிவாக வெளிப்படுத்தி சொன்னால் மிகாவேல் என்ற ஒரு தூதன். இவனுடைய தலைமையின் கீழ் பல கோடி தூதர்கள் இருப்பார்கள். இவன் பிரதானமாக அதை பொறுப்பெடுத்துக் கொண்டு அவன் யுத்தம் செய்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். இன்னொரு தூதன் இருக்கிறான், அவன் பேர் தான் லூசிபர். இவனுடைய வேலை என்ன என்று சொன்னால் பரலோகத்திலே வலது புறத்திலே ஆராதனை கூடாரம் என்ற பரலோகத்திலே ஒரு ஸ்தலம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பரலோகத்திலே எத்தனையோ பகுதியிலே ஒரு பகுதி வலது புறத்திலே ஆராதனை கூடாரம் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்தில் இருந்து இவனுடைய அண்டர்ல, இவனுடைய தலைமைக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனை இவன் ஆராதிக்க வேண்டும். இவன் அழகு உள்ளவன், பலவிதமான விலையேற பெற்ற ரத்தின கற்கள் அலங்கரிக்கப்பட்டவன். இவனை குறித்து கர்த்தர் மேன்மையாகத்தான் சொல்லுகிறார். ஆனால் இவனுக்குள்ளே ஏற்பட்ட பெருமை, அவன் நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு ஒப்பாவன் என்று உள்ளத்திலே நினைக்கிறானாம். அதை குறித்து ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் இவனுடைய வீழ்ச்சியை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படி இவனுக்குள்ளே ஏற்பட்ட பெருமையின் நிமித்தமாக நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு ஒப்பாவேன், நான் தேவனாக மாறுவேன் என்று இவன் யோசித்தபடினாலே கர்த்தர் அவனை தள்ளினார். தள்ளினவன் வெறுமையாக வரவில்லை. 3 ஒரு பாகம் தூதர்கள் இவனோடு கூட சேர்ந்து இவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்படி தள்ளப்பட்டதான இவர்கள் தான் பூமியிலே பேயாக, பிசாசாக அவர்கள் உலாவிக் கொண்டு மரித்தருடைய சாயலை தரித்து கொண்டு மரித்தருடைய பெயரை உச்சரித்து கொண்டு நம்மை வஞ்சித்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்களை தவிர மரித்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் எந்த மனிதர்களும்
பேயாக பிசாசாக வருவதற்கான ஆதாரம் வேதத்திலே இல்லை. ஆனால் மரித்தவருடைய சாயலை தரித்து கொண்டு, மரித்தவருடைய பெயர்களை தரித்து கொண்டு நம்மை வஞ்சிக்கிற ஆவிகள், நம்மை ஏமாற்றுகிற ஆவிகள் தான் இந்த பிசாசு, இந்த சாத்தான் இல்ல, இந்த பேய் பிசாசு என்று சொல்லி, அசுத்த ஆவிகள் என்று சொல்லி நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். தேவ தூதனை காட்டிலும் சற்று சிறியவனாக நம்மை தேவன் சிருஷ்டித்தார். அதனால நம்மீது அவனுக்கு கோபம். தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா விதமான மகிமையும் அவன் விழிச்சடைந்த பிறகு அதனுடைய மகிமை மனுஷனுக்கு கொடுத்தார். அது நிமித்தமாக தேவனுடைய படைப்பா இருக்கிற நம்மை ஏமாற்றி வஞ்சித்து பொய் சொல்லி நம்மை விழ செய்கிறவன் தான் இந்த சோதனைக்காரன். பாருங்க, ஆதியாகத்திலே முதல் மனிதனாயிருக்கிற ஆதாமை கூட இந்த சோதனைக்காரனாகிய பிசாசாகப்பட்டவன் வஞ்சித்து ஏமாற்றி ஆதாம் ஏவாளையும் அந்த தேவன் விலக சொன்ன கனியை புசிக்க செய்து பாவத்தில் விழ செய்கிறவன். இவனுடைய வேலையே நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை சோதிக்கிறதே வேலை, நம்மை விழ செய்வதே வேலை. அந்த ரீதியில் அன்பார்ந்தவர்களே, தேவகுமாரனாய் இருக்கிற மனுஷனை மாத்திரமல்ல, உன்னதத்தில் இருக்கிற தேவன், வார்த்தை என்ற நாமத்தில் இந்த தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து கிருபையினால சத்தியத்தின் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்ததான இயேசுவை சோதிக்கும்படியாக இந்த பூமியில அவன் செயல்படுகிறான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஆண்ட வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். பாருங்க, இப்ப இயேசுவை சோதிக்கும்படியாக யார் வழி நடத்தியது? பரிசுத்த ஆவியாகிய தேவன். அப்ப இந்த இடத்துல கூட பாருங்க, ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். ஆவியானவர் யாரு? ஒரு நபராய் இருக்கிறார். எப்படி குமாரனாகிய தேவன் ஒரு நபராய் இருக்கிறதை போல, பிதாவாகிய தேவன் ஒரு நபராய் இருக்கிறதை போல, பரிசுத்த ஆவியாகிய தேவன் கூட ஒரு நபராக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வழி நடத்தப்பட்டார். அப்படி என்றால் இதுன்னு நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எப்போ ஞானஸ்தானத்தை எடுத்து அவருடைய ரட்சிப்பை நாம் பெறுகிறோமோ, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்தரிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுத்து பிறகு நமக்கு ஒரு முத்திரைக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் வரும் பொழுது நம்ம இந்த ரட்சிப்பையும் அந்த தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருந்து விழ செய்யும்படியாக நமக்கு எதிராளியாய் இருக்கிற பிசாசாகப்பட்டவன், வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாக பிசாசாகப்பட்டவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானாம். அதனால் அன்பார்ந்தவர்களே, சோதிக்க ஆவியால் வழி நடத்தப்படுகிறான். அதை வச்சுட்டு நாம் எல்லாம் ஆண்டவர் நான் சோதிக்கப்படுகிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. ஏனால் தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. காரணம், தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால், பாவ வழியிலே, இச்சையான வழியிலே கர்த்தர் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கண்டு சோதிக்கப்படுகிறானை தவிர கர்த்தர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அப்படி கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் என்று சொன்னால் வசனம் தெளிவாக சொல்கிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை தந்து சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையை உண்டாக்குறவர் நம்முடைய தேவன். அது போல அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே பார்க்கிறோம், பிசாசு அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியான வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னா, நம்முடைய கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் இருக்கிற, ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்று அவருக்காய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற நம்மை கூட சில வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய், நம்முடைய பெற்ற ரட்சிப்பை சோதிக்கும்படியாக பிசாசு சில வேளையிலே நம்மை வழி நடத்த கூடும். தேவன் ஆவியானவரை நம்மை விட்டு கொடுக்கிறார். அப்போ அதுல நாம் ஜெயிக்கிற வழித்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அதுதான்
இந்த மத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நிதானமாக வாசித்து பார்த்தால், பிசாசு கொண்டு வந்த சோதனையில் இரட்சகராகிய இயேசு எப்படி ஜெயம் பெற்றார், எதை கொண்டு ஜெயம் பெற்றார், எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார் என்பதை ஆணித்தரமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி நாம் பிசாசை ஜெயிக்கிற ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை தான். எழுதியிருக்கிற வார்த்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியுமே தவிர வேற எந்த ஆயுதத்தை கொண்டு அவனை ஜெயிக்க முடியாது. அதைத்தான் இயேசு பிசாசு கொண்டு வந்த எல்லா சோதனையும் அவர் வார்த்தை கொண்டு ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு வருகிற சோதனையிலே நாம் ஜெயம் பெற வேண்டுவதற்கு ஏன் சொன்னா, நாம் சுத்த பொன்னாக விளங்கும்படியாக. இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்போ இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றா பார்க்குறோம். அடுத்து நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை தியானிக்கும் போது வெறும் இந்த வசனத்தில் உள்ள இருக்கிற காரியங்களை மாத்திரம், இங்க இருக்கிறது மாத்திரம் நம்ம அப்பதான் நம்ம கரெக்டாக முன்னேறி போக முடியும். ஸோ அதனால இந்த 4ஆம் அதிகாரம் இந்த 1, 2 அப்படியே இந்த வசனங்களை சோதிக்கப்படுகிறாங்க. அது குறித்து ஏற்கனவே ஜான் பீட்டரையா பகிர்ந்து கொண்டாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம மத்தியில் ஜெயக்குமார் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய விவரங்களை நம்ம சொல்லுவோம்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆமென். மத்திய 3ஆவது அதிகாரம் கடைசியில பார்க்கும் பொழுது தெளிவாய் நாம் பார்க்கிறோம். தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த 3ஆவது அதிகாரத்துல ஆவி இறங்கி வருவதை காண்கிறோம். அடுத்தபடியாக அந்த ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி சொன்ன அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ வேதத்துல அநேகரை ஆவியானவர் எடுத்து கொண்டு போனதாக வசனத்துல பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா இது முதல் அனுபவம் என்று சொல்ல முடியாது. ஏன், இப்போது எசேக்கியேல் 43ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் பாருங்க. அப்போது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் சொல்றார். எசேக்கியேல் 43 5ஆவது வசனத்துல அப்படியாய் பார்த்தோம். அப்போ எசேக்கியேல் என்ன பண்ணியிருக்காரு, ஆவியானவர் கொண்டு போயிருக்கிறதாக வசனத்துல வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்து லூக்கான சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் முதல் 14 வசனத்தை வாசி பார்த்தா, இந்த மத்தேயு 4ஆவது அதிகாரத்திற்கும் லூக்கா 4ஆவது அதிகாரம் 1 முதல் 13 வரையிலும் இருக்க அந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. என்னன்னு கேட்டா, இங்க என்ன வாசிக்கிறோம், அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறது ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று 2ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா லூக்கா 4ஆவது அதிகாரத்துல எப்படி இருக்கு, முதல் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? இயேசு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய். அப்போ அந்த ஆவி எப்போ வந்ததுங்க? 3ஆவது அதிகாரத்திலே ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இப்போ பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு. இங்க பாருங்க, நாம் அநேகர் நினைக்கிறது என்ன, பிசாசினால் சோதிக்கப்பட்டது எப்போ 40 நாளுக்கு பிறகுதான் பிசாஸ் வந்தான் அப்படின்ற மாதிரிதான் நாம நினைக்கிறோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அப்போ 40 நாள் அவருக்கு என்னதான் இருந்திருக்கு, சோதனை இருந்திருக்கு. ஏன்னா கடைசியில தான் அது ஒரு வரை தீவிரப்பட்டிருக்கலாம். ஆமா, ஆனா ஆரம்பத்துல இருந்து 1வது நாள்ல இருந்தே சோதிக்கப்பட்டது. ஆமா, அதுல தெளிவா அங்க இருக்கு, 40 நாள் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ அவர் இரவும் பகல் கொண்டு போகப்பட்டு அங்க சோதிக்கப்படுகிறதாக நாம வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகவேதான் லூக்கா சுவிசேஷத்துல 4ஆவது அதிகாரம் முதல் 4 வசனத்துல 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப 40 நாள் முடிஞ்ச பிறகுதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆனா இன்னும் கூட சில வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். குறிப்பாக யோவான் 14ஆவது அதிகாரம் 14:30 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உங்களுடனே நான் இருக்க மாட்டேன், இந்த உலகத்தின் அதிபதி வரான் அப்படின்ட்டு எல்லாம் அவர் சொல்லுகிறது மாத்திரம் அல்லாமல் இன்னும் ஒரு சில வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். ரோமர் 8ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம், எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராயிருக்காங்க. அப்போ தேவ ஆவியானவர் தான் இவர் என்ன பண்றாருங்க,
நடத்தி சோதிக்கப்படுகிறதற்கு அவர் நடத்துகிறதாக இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும் என்று சொன்னால் அந்த சோதனைக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா வசனத்துல வாசிக்கிறோம், அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிறகு அப்பாலே போ சாத்தானின்னு சொன்ன பிறகு உடனே தேவதூதர்கள் பணிவிடை செய்ய வந்தார்கள். எந்த இடத்துல எல்லாம் சோதனையை பார்க்கிறோமோ அந்த சோதனைக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உதாரணமா மோசே எடுத்துக்கலாமே. மோசே அமைதியா போயிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு சோதனை வருது. என்னையா சோதனை? கல் எடுத்துட்டு வராங்க, உன்னை அடிச்சே கொன்னுடுவோம், கல்லாலே அடிச்சு கொன்னுடுவோம், எங்களுக்கு தண்ணி கொடு அப்படின்றாங்க. அப்போ அந்த சோதனை வரும்போதுதான் மோசே தேவ சமூகத்தில் போய், அப்பா நான் அப்பவே சொன்னேன் 80 வயசு ஆயிடுச்சு, வேற யாரையாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு, 80 வயசுலதான் அவரை நடத்த ஆரம்பிக்கும் போது 80 வயசுக்கு பிறகு பயங்கரமான சோதனை. அந்த சோதனை வருகிற நாட்களில் தான் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. எப்படி வேதத்துல எத்தனையோ இடங்களிலே சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மோடு கொடுத்த சோதனைக்கு பிறகு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். அப்போ எவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அப்படின்ற வசனத்தின்படி ஆவியானவர் ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும், நடத்தணும். எசேக்கியேலை குறித்து எலியாவை குறித்து வேதத்திலே வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13வது வசனம் 12வது வசனம். 1 ராஜாக்கள் 18 12வது வசனத்துல பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:12. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபினிடத்தில் போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவான். நன்றாய் கவனிங்க. இப்போ எலியாவும் எலிஷாவும் அங்க பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் உம்மை விட்டு போவேனே, போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து அப்படின்னு இருக்கு. அப்போ யார எடுத்து? எலியாவை எடுத்து. அப்போ ஆவியானவர் எடுத்துக்கொள்வார் என்ற ஒரு சூழ்நிலையை ஓபதியா சொல்றாருங்க இல்லையா? ஓபதியா சொல்றத இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துலயும் நன்றாய் தெளிவாய் வாசிக்கிறோம். ஆவியானவர் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொண்டு போக முடியும் என்பதை குறித்து அங்கே வேதத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கும் இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 3வது வசனம். அங்கே ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆவியானவர் என்னை வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே கொண்டு போய். அப்போ ஆவியானவர் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும் என்பதை குறித்து வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். இந்த இடத்துல பாஸ்டர், இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவராலே ஒரு வனாந்தரத்துக்கு கொண்டு போக போனார், சாத்தானால சோதிக்கப்படபடி. அப்போது 40 நாட்கள் அவர் உபவாசம் பண்ணினார். அதுக்கு பிறகு அவருக்கு பசி எடுத்தது அப்படின்றதுதான் மத்தேயு அப்படியே எழுதிட்டு வர்றாரு. அப்படி எழுதிட்டு வரப்போ 3 விதமான சோதனைகளை சாத்தான். ஆமாங்க. இப்போ நான் எதை இப்போ ஜனங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போகிற சம்பவங்களை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எசேக்கியேல் ஆவியானவர் கொண்டு போயிருக்காரு. அப்ப அதே நேரத்துல எலியாவை ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு. பிலிப்பு என்ன பண்ணிருக்காரு, ஆவியானவர் கொண்டு போயிருக்காரு. இப்படி கொண்டு போகிற அந்த காரியங்கள் ஒரு நாள் வரும், அதே ஆவியானவர் நம்ம என்ன செய்ய போறாரு, கொண்டு போகிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாம இந்த வசனத்தின் படியே வரணும்னாக்கா, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்து பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதாவது நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க இங்க பேசும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நம்ம தியானித்து பார்க்கும் போது அதை 40 நாள் அளவும் அவர் சோதிக்கப்பட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சோதனை என்பது ஒருவேளை இந்த பகுதியை வாசிக்கலாம், அந்த பகுதியை தனியா வாசித்திருக்கலாம். ஆனா இது ரெண்டும் சேர்ந்து வாசிக்கும் போது ஒரு சின்ன சின்ன முரண்பாடு அதுக்கு இருக்கு. அதாவது அவர் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாரு, இவர் கொஞ்சம் வேகமா சொல்லி அப்படி போறாரு. இப்போ இதை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல தனியா நாம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அது என்னன்னு கேட்டா, மத்தேயு சுவிசேஷத்தை பொறுத்தவரையிலும் 2 மெயின் டாபிக் தான் வருது, 2 முக்கியமான தலைப்புகள். ஸ்டோரி, அடுத்து என்னன்னு கேட்டா அதாவது டீச்சிங், அது 2 வருது.
அப்போ மத்திய 1வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் வரையிலும் பார்க்கும்போது ஸ்டோரி, ஒரு கதை. கதை என்றால் நடந்த சரித்திரம் அதை சொல்லப்பட்டு அந்த சரித்திரம் இந்த 4வது அதிகாரத்துல முதலாவது முடிகிறது. அப்போ இங்க நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, சோதனைக்காரனாகிய பிசாசும் இயேசுவும். அப்போ இயேசு ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்கே கொண்டு போகப்படுகிறார். எப்போ அவர் நிரப்பப்பட்டார் என்றால், ஞான ஸ்நானம் பெற்ற உடனே ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் இறங்கி அவர் குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதன் பிறகுதான் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதுக்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ இப்படி பல நேரங்களிலே பலவிதமான சோதனைகள் வருகிறது. அப்போ பிசாசினால் சோதனை வருகிறது. ஆனா கொண்டு போனது பிசாசு அல்ல. பிசாசால ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஆனால் ஆவியானவர் கொண்டு போகிறார், பிசாசு என்ன பண்றார், சோதிக்கிறார். அப்ப இந்த விஷயத்தை நீங்க பாத்துக்கணும். இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது ஆவியானவரால் கொண்டு போகப்பட்ட இயேசுவை பிசாசு கடந்து வந்து சோதிக்கிறான். அந்த சோதனை 40 நாள் அளவும் இருந்தது என்று லூக்கா ரொம்ப விவரமாக குறித்து எழுதியிருக்கிறார். அதன் ஒரு காரியங்களை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற மீதியான காரியங்கள் மத்தியில ரெவரண்ட் மில்கிசேதக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். தொடர்ச்சியாக நாம் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய எதிராளி யார், அவனுடைய பலம் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. பிசாசு என்று சொன்னால் கிரேக்க மொழியிலே டயபொலேஸ் என்று பெயர். டயபொலஸ் என்று பெயர். அப்படி என்று சொன்னால் அவதூறு செய்கிறவன். ஈப்ரு லெட்டர்ஸ்ல அதுக்கு வந்து சாத்தான் என்ற அந்த பதம் வந்து எபிரேய மொழியிலிருந்து வந்தது. நம்ம பேர் பார்க்கிறோம், லூசிஃபர் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சாத்தான் என்று சொன்னால் எதிராளி, எதிரி, விரோதமாக செய்கிறவன். அதாவது நல்லதாவே செய்ய மாட்டான், அதில் எப்படி தீமையை செய்யலாம் என்று சொல்லி ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து கூட அவனை சொல்லும் போது சோதனைக்காரன் என்னிடத்தில் வருகிறான் என்று சொன்னார். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல நாளாகம புஸ்தகத்துல 21:1 சொல்லுகிறது, தாவீது ஜனங்களை எண்ணக்கூடாது, பலம் என்ன இருக்குது எண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா சாத்தான் வந்து ஏவினான். அது கர்த்தருக்கு கோபம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதாவது ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும்படியாக அவங்களை தூண்டி விடுகிறதே பிசாசுடைய வேலையா இருக்கிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு விரோதத்தை ஏற்படுத்துகிறவன் தான் இந்த சாத்தான். அதனால்தான் அவன் பேர் சாத்தான். அப்படின்னா எதிராளி, பகைஞ்சன் என்று சொல்லி அர்த்தம். நம்மளுக்கு இந்த சாத்தானை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 12-15 வரைக்கும் எப்படி அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்பதை சொல்லப்படுகிறது. அதே போல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 12-17 வசனம் வரைக்கும் சாத்தானுடைய வீழ்ச்சி நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் வேதாகம் சாத்தானை பல பெயர்களிலே அழைக்கிறது. இப்போ மத்தேயு 4:1 நாம் பார்க்கும்போது பிசாசானவன் அப்படின்னு சொல்லுது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நாம வாசிக்கப்படும் பொழுது அதுல பிசாசுக்கு இன்னொரு பெயர் அங்கே சொல்லப்படுகிறது. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பிசாசுடைய தலைவனாகிய பெயல் செபுவேல் என்று சொல்லி பிசாசுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதே போல பிசாசை ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பொல்லாதவன் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது உலகத்தினுடைய அதிபதி என்னிடத்தில் வருகிறான். சோதனை நேரத்துல ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்னிடத்தில் வருகிறான் என்று. எல்லாத்துக்கும் வேத ஆதாரம் உண்டு. ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு சொல்றார். வெளிப்படத்துல நம்ம பார்க்கிறோம் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம். இதெல்லாம் பிசாசுகளுக்கு கொடுக்கப்பட்டதான அவனுடைய பெயரை நிறைய அவனுக்காக சொல்லப்பட்டது. அவனுடைய குணதேசத்திற்கு ஏற்ற பெயர்கள், பொய்க்கு பிதாவாக இருக்கு. ஆமா, அது போல வந்து பெயர்கள் சொல்லப்படுகிறது. அதே போல நம்ம இங்க பார்க்கும்போது அவன் தன்னால் இயன்றவரை என்ன பண்றான்னா
அழிக்க ரொம்ப ஆயத்தமா இருக்கிறான். அதாவது தேவனுக்கு விரோதமா செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். இங்க நம்ம பார்க்கும் பொழுது மனிதனை துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் அவனால கூடும் என்று வசனம் சொல்லுது. அதுக்கு ஆதாரம் வந்து யோபு 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது யோபு மீது கவனம் வைத்து பரலோக வரைக்கும் போய் யோபு மேல யோபுவை தொடர்வதற்கு பரலோகத்துல பர்மிஷன் தேவனிடத்துல பெற்று கொண்டு வந்தான். ஆனா அது அனுமதி பெற்று தானே வந்தான். அனுமதி பெற்றுதான் வந்தான். அவன் டைரக்டா வந்து இது பண்ண முடியாது. ஆமா, இங்க எப்படி ஆவியானவர் கொண்டு போனாரு சோதிக்கிறதுக்கு தானே. அதனாலதான் யோப சோதிக்கும்படி அனுமதியோடு போறான். ஆனா ஜீவனத்தோட அதிகாரம் இல்லைன்றாரு. ஏன் அந்த இடத்துல அனுமதி வாங்கினாக்கா யோபுக்கு 3 வேலி போடப்பட்டு இருக்கிறது. யோபுக்கு உண்டானது அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்த்து அந்த வேலையை அவன் தாண்ட முடியாது. அந்த வேலிக்குள்ள அவனால் பிரவேசிக்க முடியாது. அதனால வேலி எடுக்க சொல்றான். அந்த வேலி வேலை மாற்ற நீ அவனை சுற்றிலும் அவன் குடும்பத்தை சுற்றிலும் அவனுக்கு உண்டானவற்றை சுற்றிலும் வேலி அடிக்கவில்லையோ, நீ கொஞ்சம் விலைக்கோ நான் போய் அவனை தொடறேன், அவன் வாயினால உன்னை நிந்திக்க வைக்கிறேன் பாருதான் இவனுடைய கான்செப்ட். ஆனா ஆண்டவர் யோபு மேல வச்சிருந்த நம்பிக்கை என்னன்னா, அவன் ஜீவனை மாத்திரம் தொட அதிகாரம் இல்ல, நீ என்ன ஆனா அவனை பண்ணிக்கோ. ஆனா அவன் மறுதலிக்க மாட்டான்ற ஒரு ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனே நம்ம நம்புகிற அளவுக்கு நாமும் வாழ வேண்டும். அதாவது வாயில சொல்ற நம்பிக்கை வேற பாஸ்டர், ஆனா பிராக்டிக்கலா அவர் நம்ம நம்பக்கூடிய ஒரு பாத்திரமா வாழ்வது வேற. ஆமா, அது போல இயேசுவை கூட என்ன பண்ணாருன்னா, தன்னை பின்பற்ற வணங்க பிசாசும் என்ன பண்றான், முயற்சி எடுக்கிறான். சோதனைக்காரன், என்ன வணங்கு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா அவன் வணக்கத்தை எதிர்பார்க்கிறவன். அதை தான் நம்ம எசேக்கியேலையும் ஏசாயாவிலையும் நம்ம பார்க்கிறோம். அந்த தேவனுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இவன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்ற எண்ணம் இவனுக்கு. அதனால்தான் மனுஷனை பாவம் தூண்டும்படியாக, பாவம் செய்யும்படியாக அவன் தூண்டுகிற ஒரு காரியங்கள் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அநேக உபாய தந்திரங்களினாலே மனுஷர்களை தந்திரமுள்ளவனாக அவன் ஏமாற்றி வருகிறான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:14 பார்க்கிறோம். மனிதர்கள் அவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவன் எதையுமே செய்ய முடியாது, அல்லது தேவனுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் உத்தரவு கொடுக்கலாம் என்று சொல்லியும் இவன் என்ன பண்றான்னா, பொல்லாத பிசாசாய் பேய்கள் கூட்டமாக இருந்து ஜனங்களை தந்திரமாய் இவன் ஏமாற்ற பார்க்கிறான். அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொன்னார் எபேசியர் 6:10, ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி, இவைகள் எல்லாம் நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு 18ஆம் வசனத்துல சொல்லி எந்த சமயத்திலும் எல்லா விதத்திலையும் ஜபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள் சொல்றாரு. இப்ப இந்த எதிராளிய எப்படி ஜெயிக்க முடியும்னா, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான், விழிப்பினாலும். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுக்கும் பொழுது வரலாம, எடுத்து முடித்து அவருக்கு பசி உண்டாகும் பொழுது, அதாவது ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு, அவருக்கு பசி உண்டாயுது. 40வது நாள் தான் சோதனைக்காரன் வரான். இப்ப வசனத்தை சொல்லும் போது சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே. இதுல ஒரு விஷயம் பாஸ்டர், இப்ப அப்படி வரும்போது இப்போ பாஸ்டர் வாசித்த வசனத்துல தெளிவுன்றது லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 40 நாள் அழுவும் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு இருக்கு. 40 டேஸும் வந்து பிசாசு அவரை சோதித்து கொண்டே இருந்தான் என்பது சொல்லப்பட்டு இல்ல. அப்ப மத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நிதானமா வாசித்து பாருங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அது மத்தேயு எழுதுறாரு, அவருக்கு பசி உண்டாயிற்று. அதைதான் சொல்லப்பட்டது. ஆனாலும் அதற்கு பிறகுதான் பிசாசு சோதிச்சான். 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு. அப்ப இது பாருங்க 2ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 4:2 வாசிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் இல்ல 40 நாள் அதுதான் இங்க. அதாவது being tempted for 40 days by the devil, and in those days he ate nothing, and afterward then they had ended, he was hungry அப்படின்னு இருக்கு. அப்போ 40 நாட்களும் அவர் சோதிக்கப்பட்டிருந்தார். ஆனா அவர் 40 நாள் முடிவில் அவன் வெளிரங்கமாக வந்து அவருக்கு பசி உண்டாகும் போது வந்து சோதிக்கிறார். அப்போ அந்த வசனத்தின் படி பார்த்தா 40 நாளும் சோதனைக்கு பிறகும் மறுபடியும் ஒரு 3 விதமான சோதனை இருக்கு. 3 விதமான சோதனைகளை தான் இவர் எழுதுகிறார். ஆமா, 40 நாளும் சோதனை தான். ஆனா என்னென்ன சோதனை தெரியல.
அந்த இறுதியில அப்ப வேதாகமத்துல வந்து நம்ம பார்க்கும்போது எழுதப்பட்டவைகள், எழுத வேண்டியவைகள் அநேகம் இருக்கின்றன. ஆனா பேப்பர் போதாது, மைய போதாதுன்னு வசனமே சொல்லுது. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் ஒரே சுவிசேஷம் தான். 4 புஸ்தகத்திலும் ஒருத்தர் எழுதியிருப்பாரு, ஒருத்தர் விட்டுப்பாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் கூட எழுதியிருப்பாரு, கூட சேர்த்து எழுதியிருப்பாரு. ஆனா எல்லாம் ஒரே காரியங்களை தான் தெளிவாக சொல்லுகிறது. சோதனைக்காரன் வந்து இயேசுவை சோதித்தான் என்று சொல்லி. அப்ப இந்த சோதனைகளை இயேசு எப்படி மேற்கொண்டார் என்பதும் இதுல நம்ம பார்க்கிறோம். வசனத்தின் மூலியமாக தான் 40 நாள் அவனோடு போராடி இருப்பார், ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். அவர் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் தனக்கு உண்டு என்பதை, வல்லமை உண்டு என்பதை இயேசு அறிந்திருந்துதான் ஆவியானவராலே அவர் நடத்தப்பட்டார். அப்ப நம்மளும் ஆவியானவராலே ஒரு காரியத்தை நாம் ஏவப்படும் பொழுது என்ன சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ள நமக்கு உபவாசமும் ஜெபமும் விழிப்பும் விஷயத்த விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆமா, 18வது அதுல விழிப்பா இருக்கணும். அப்ப ஜெபிச்சா அவனை நம்மால மேற்கொள்ள முடியும். கண்டிப்பா தேவனோட தொடர்பில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த 40 நாளை குறித்து அவர் சோதிக்கப்பட்டதை குறித்து லூக்கா எழுதினதுல ரொம்ப விலாவரியா சொல்லி இருக்கிறாரு. இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்துல 40 நாள் முடிந்த உடனே சாத்தான் சோதிக்க வந்தான் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. அவன் சோதித்த சோதனைகள் என்ன, அவர் அதை எப்படி மேற்கொண்டார் என்பது எல்லாம் துல்லியமா இதுல எழுதப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். அதனால தொடர்ச்சியா இதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா இந்த எபிசோட்ல இது நேரம் முடிகிறது. அடுத்த எபிசோட்ல முதலாவது நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவங்க தொடர்ச்சியா நம்மோடு கூட பேச போகிறாங்க. அதனால நீங்க ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ளணும். என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, வசனத்தை நாம் ஆராயும் போது ஒவ்வொன்றும் கவனித்து தெளிவாய் நாம் படிக்கும் போது ஆண்டவர் அதிலிருந்து அநேக மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னும் மறைப்பொருள், அவர் 40 நாள் அவரும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த 40 நாள் அவரும் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனைக்கு ஒன்று அவர் ரியாக்ட் பண்ணவே கிடையாது. அந்த 40 நாள் அவர் பிதாவோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியாளர் கொண்டு போய்பட்டு அவரோடு கூட விழித்தா இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு பதில் கொடுக்கிறத இந்த இடத்துல வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பொறுமை அவர் கையாளின விதம், 40 நாள் சோதிக்கப்பட்டாலும் அவர் அவனுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடாமல், அவனுக்கு முன்பதாக எந்த காரியத்திலையும் அவர் விட்டு கூடாமல் அந்த காரியங்களை ஜெயித்ததை இந்த பகுதிகள் எழுதப்பட்டிருக்கு. கூடுதலாக விவரமாக ரொம்ப அழகா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சப்ஜெக்ட்ல நிறைய காரியங்கள் சொல்லப்படும். வேதத்துல சொல்லப்பட்டபடி பாஸ்டர் மெல்கிசேதேக் அவங்க சொன்ன மாதிரி நிறைய நாமங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் அதை விரும்பக்கூடியவன். அப்போ அப்படி செய்ததுனாலதான் அவன் பரலோகத்துல இருந்து தள்ளப்பட்டிருக்கிறான். தள்ளப்பட்ட அவனோடு போகாம தேவன் உருவாக்கின நம்மையும் மனிதர்களையும் கரைப்படுத்தி எப்படி ஆகிலும் நித்தியத்துல தேவனை விட்டு பிரித்திடணும் அப்படின்ற முயற்சி அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அந்த முயற்சிக்கு நாம் இடம் கொடுத்தால்தான் அவன் நம்ம கொண்டு போக முடியும். தவிர நம்ம அனுமதி இல்லாம ஒரு நாளும் அவன் நம்மளை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அவனுக்கு இடம் கொடுக்காது இருக்கணும்னா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்ற வசனத்தின் ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற இன்னும் கூடுதலான காரியங்களை அடுத்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகிற இந்த காரியத்தை நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். நிச்சயமா தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இதோடு கூட இந்த எபிசோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்க எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.